முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசனம். ஓம் சரவணபாய நமக. இன்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். எதிர்பார்த்த தனவரவுகள் வரும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகங்களாக இருக்கும், புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதனால் சில அலைச்சல்கள் விரயங்களை சந்திப்பீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுய சிந்தனை அதிகரிக்கும், மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பதறாமல் செய்த காரியங்கள் அனுகூலத்தை தரும். அவசரப்படாமல் நிதானமாக எந்த காரியத்தையும் செய்யவும். பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் வரும். பூர்வீக சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு இன்று சாதகமாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர் நண்பர்கள் போல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம். சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும், லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும். உங்களுடைய நிர்வாக திறமையில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். அவசரப்படாமல் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். பெண்கள் உங்களுடைய சமூக அந்தஸ்துக்கு உயர்வதற்கு உதவுவார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திட்டங்களை எல்லாம் என்று செயல்படுத்தி வெற்றி பெறப் போகிறீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வசதி வாய்ப்புகளில் சிறு அசௌகரிய குறைகள் ஏற்படும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஒப்பந்தங்களில் இன்று பதற்றப்படாமல் நிதானமாக செய்ய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்று அல்ல பிற்காலத்தில் நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாப வருமானங்கள் அதிகரித்து அது பிற்காலத்திற்காக சிறப்பாக முதலீடு செய்து உங்களை காத்துக்கொள்வீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. மிதுனம். நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் இன்று செய்து முடித்து அதனால் வருமானத்தை பார்க்கப் போகிறீர்கள். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் செய்கின்ற காரியத்தில் அவசரம் பதற்றம் இல்லாமல் நிதானமாக செய்வது நல்லது. யாரும் எதையும் செய்துவிடப் போவதில்லை. உங்களுடைய லட்சியத்திற்காக நிதானமாக அதே நேரத்தில் உறுதியாக செயல்படுங்கள். வெற்றி கிடைக்கும். பெண்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். உங்களுடைய நிர்வாகத்தன்மைக்கு ஏற்ற பலன்கள் அல்லது வேலைகள் உங்களுக்கு விருப்பம் போல் கிடைக்கும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரும். குலதெய்வ வழிபாடு மன நிம்மதியை தரும். உறவினர்கள் நண்பர்கள் போல் பழகுவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். நிர்வாகத்தில் நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். தொழில் செய்யும் இடத்தில் பணி அழுத்தம்
அல்லது பணிச்சுமை கூடும். ஆனால் அதையெல்லாம் திறமையாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தருவதென்றால் தவிர்க்கவும். தொழில் செய்யும் இடத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதனால் இன்று நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் உறுதுணையாக இருப்பார்கள். சிம்மம். ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கும் அல்லது ஊருக்காக கவலைப்படும் சிம்மராசி அன்பர்களை உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக பெண்டிங் வைத்திருந்த வேலைகளை எல்லாம் இன்று நீங்கள் செய்ய வேண்டி வரும். அதனால் தொழிலில் கொஞ்சம் பணி அழுத்தம் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் செல்வாக்காலம் அதிர்ஷ்டத்தாலும் உங்கள் திறமையாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் நிர்வாக திறமை என்று வெளிப்படும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மன ஆறுதலை தரும். கன்னி. உங்களுடைய செல்வாக்கால் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் உங்களுடைய முயற்சியால் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் சமாளிப்பீர்கள். உங்கள் நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள் சகோதரிடம் கவனமாகவும் கண்ணியமாக பழக வேண்டும். தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களை முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெறும். பெண்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு கொள்வார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். துலாம். இன்று எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தொழிலில் நீங்கள் அதை சமாளித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுடைய நிர்வாக திறமை ஆளுமைத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் எதிர்பாராத பணி சுமைகள் ஏற்படும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். விமர்சனங்கள் வீண் பலிகள் வரும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். வாழ்க்கை துணை குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீங்கள் தான் ஈகோவை காட்டாமல் அவருடன் அனுசரணையாக நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். விருச்சிகம். நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை வெற்றி பெற்று அதை செயல்படுத்தி அதனால் உங்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பணவரவு தனவரவு அதிகரிக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் உங்கள் இலக்குகளை லட்சியங்களை அடைந்து வெற்றி காண்பீர்கள். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உங்கள் மனமறிந்து அவர்கள் நடப்பது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு. இன்று பணிச்சுமை அதிகரிக்கும். பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். வீண் விமர்சனங்கள் வரும். பொருள் நஷ்டங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். இருந்தாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். எந்த விஷயத்திலும் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதோடு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை தரும். திறமைகளுக்கு மரியாதை மதிப்பும் கூடும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் அல்லது மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. மகரம். இன்று உங்கள் மனம் போன போக்கில் போவீர்கள். அது உங்களுக்கு சில நேரங்களில் இளம் வயதினருக்கு காதலாக கூட அமையலாம். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணபலம் அதிகரிப்பதால் சமூகத்தில் அந்தஸ்து கூடும். வழக்கு விஷயங்களில் இன்று சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது.
தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சகோதரர்கள் பெண்களால் லாபங்களை எதிர்பார்க்கலாம். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்தால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவதில் தாமதம் ஏற்படும். நல்ல தகவல் வருவதில் தாமதங்கள் ஏற்படும். மாற்றங்களை செய்வதில் ஒரு சுணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை அனுகூலத்தை தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. குடும்பம் என்றுதான் நீங்கள் திறமையாக செயல்பட்டாலும் உங்கள் பணிச்சுமை பணி அழுத்தத்தை தவிர்க்க முடியாது. எதிர்ப்புகளை சமாளித்து தான் ஆக வேண்டும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் விமர்சனங்களை செய்வார்கள். அதை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் அதில் பயணிக்க வேண்டி வரும். அரசு விஷயங்கள் அரசாங்கங்கள் உங்கள் செல்வாக்கு கொடிகட்டி பிறக்கும். பெண்கள் சகோதரர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு லாப வருமானங்களை சந்திப்பீர்கள். பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தாய் வழி உறவினர்கள் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காக கூட சினங்கள் இல்லாமல் இருந்தால் தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம். மீனம், நீங்கள் விரும்பியது போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அதே நேரத்தில் உங்களுடைய வாக்குத்தன்மையால் உங்கள் செல்வாக்கை நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள். நீங்கள் பேசுவது எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை வெளிப்படும். கோபதாபத்தை குறைத்து கொண்டு பெண்கள் மத்தியிலும் சகோதர மத்தியிலும் உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்து என்று செயல்படப் போகிறீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். மாற்றங்களை செய்து என்று மகிழ்ச்சி அடைவீர்கள். விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர் விமர்சனம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுமமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற வீடியோக்களை அடிக்கடி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.